அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகவாதி பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்கலான்னா, இந்த சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வித்தியாசம் என்னான்றதை பார்க்கலாம். இந்த அசைவன்றது முன்னெல்லாம் எப்போனாவது ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமைனா வெட்டுறது, நினச்சப்போ போய் கறியை தந்துக்கிறது, இது போல் இருக்குது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கெல்லாம் பார்த்தோன்னா அமாவாசை ஆனால் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்களாம். அதுக்கு இடையில் களி கூழ் இது போல் சாப்பாடு தான் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நினச்சா போய் கறி எடுத்துன்னு வந்துடுறது. அமாவாசைன்றது முன்னோருக்கு விரதம் இருந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சிலருங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் அமாவாசை கும்பிட்டு மத்தியானமே போய் எடுத்துன்னு வா கறியை சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் காலகட்டம் மாறி போச்சு. இந்த அசைவம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு வயசு இருக்கிற வரைக்கும் நல்லா எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செரிமான பிரச்சனை, அஜீரண கோளாறு, அப்புறம் அரிப்பு ஏற்படுறது, இது போல் சில உபாதைங்கள்லாம் உங்களுக்கு வர தூண்டுதலாக இருக்குது. சைவம் சாப்பிட்றதுனால காய்கறி, கீரை, தானிய வகைகள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நிம்மதியை தர வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த தியானம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தா சைவத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. டக்குன்னு கோபம் வருது, என்னன்னே தெரில அவனுக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக கறி சாப்பிட்றவங்களா தான் இருக்கலாம். கோபம் வர்றதுனால என்ன வரும், பிபி தான் அதிகமாக வரும். ஒன்றும் இல்லைங்க, சாந்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக மன அமைதியாக இருக்கணும்னா சைவத்தை சாப்பிடுங்க. இல்லை ஆணவத்தோடு இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடுங்க. எது முக்கியமோ அதை நோட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.